ஹலோ எவ்ரியான். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு WooCommerce ஸ்டோர் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ப்ராடக்ட்டுக்கு டைட்டில், ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன், புல்லட் பாயிண்ட்ஸு இந்த மாதிரி ரைட் பண்ணுறது எவ்வளோ டைம் கன்சியூம் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி ஒரு ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டோட டைட்டில் அண்ட் புல்லட் பாயிண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாமே வித்தின் மினிட்ஸில் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அதுவும் ப்ரொஃபஷ்னல் அண்ட் எஸ்இஓ கீவேர்ட்ஸோட நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இது டெக்கி கிளைட், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஏஐ ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் இன்னும் ஃப்யூச்சரில் நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு இகாமர்ஸ் வெப்சைட் வந்து பில்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு எப்படி இகாமர்ஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா, நம்ம சேனல்லையே கிரியேட் அன் இகாமர்ஸ் வெப்சைட் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஒரு இகாமர்ஸ் வெப்சைட் ரெடி பண்ணிக்கோங்க. வெப்சைட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஏஐ பிளகின் வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். வெப்சைட்குள்ளே போயிட்டு வேர்ட்பிரஸில் போயிட்டு பிளகின் செக்ஷனில் ஆட் நியூ பிளகின் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. சர்ச் பிளகின்ஸில் கெட் ஜெனி அப்படிங்கிறது டைப் பண்ணுங்க. ஸ்பேஸ் இல்லாமல் டைப் பண்ணுங்க. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிளகின் வந்திருக்கும், கெட் ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பிளகினை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. பிளகின் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல கெட் ஜெனி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வேர்ட்பிரஸ் டேஷ்போர்டில் வந்திருக்கும். அதில் லைசன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. லைசன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே கிளைம் யுவர் லைசன்ஸ் அப்படின்னு இருக்கும், அது கிளிக் பண்ணலாம். இல்லைன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் யுவர் லைசன்ஸ் ஹியர் அப்படின்னு இருக்கும், இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளிக் பண்ணோடனே வந்து நியூ டேப்பில் ஓப்பன் ஆகும். நியூ டேப்பில் ஓப்பன் ஆகிட்டு உங்களுக்கு இது வந்து ஒரு பில்லிங் டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரும். இதில் வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அப்புறம் இமெயில் அட்ரஸ்ஸு, கண்ட்ரி இதெல்லாமே போட்டுக்கோங்க. நம்மளுக்கு வந்து இது ஃப்ரீ பிளகின் தான், லைஃப் டைமுக்கு வந்து ஃப்ரீ பிளகின் தான். அதை நீங்கள் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி பிளேஸ் ஆர்டர் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நான் ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்மளுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட்டுக்கு நம்ம ஒரு 5 டொமைன் சைட்டை வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஆனால் வந்து இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு சைட் நேம் வந்து டெம்பரரி டொமைனாக நீங்கள் கொடுத்துருந்தீங்க ஹோஸ்டிங்கரில், இல்லை வேறு ஏதாவது ஹோஸ்டிங்கில் ஒரு டெம்பரரி டொமைனாக செட் பண்ணி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நீங்கள் ஆட் பண்ணும்போது அது உங்களுக்கு ஆட் ஆகாது. ஆல்ரெடி அந்த சைட் ஆட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஆட் சைட் இருக்குது. இந்த ஆட் சைட் கொடுத்துட்டு அந்த டொமைன் நேம் நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் சைட் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ கொடுத்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் வரும், திஸ் சைட் நேம் இஸ் ஆல்ரெடி யூஸ்டு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஏன்னா இது வந்து நம்ம டெம்பரரி டொமைனாக போட்டிருக்கிறோம், இந்த சைட் எதுவுமே ஆட் ஆகாது. நம்மளுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம டொமைன் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி அதை இன்டகிரேட் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி சைட்டை மட்டும் அதில் யூஸ் பண்ணுங்கள். இது நீங்கள் எப்படி சைட் இன்டகிரேட் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இதில் நீங்கள் லாகின் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மேனேஜ் சைட் அப்படிங்கிறதுக்குள்ளே போய்க்குங்க. மேனேஜ் சைட்குள்ளே போயிட்டு இதில் உங்களோட டொமைன் நேம் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டொமைன் நேம் பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் சைட் அப்படிங்கிறத கொடுங்க. நான் ஆல்ரெடி டொமைன் நேம் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் இந்த மாதிரி வருது. உங்களோட சைட் நேமை பேஸ்ட் பண்ணி ஆட் சைட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த சைட்டுக்கான லைசன்ஸ் கீ வந்து அதில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதில் காப்பி லைசன்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரீ பிளகின் அப்படிங்கிறங்காட்டி இதில் என்ன மாதிரிலாம் லிமிட்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது மேலே போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஏஐ ரேட்டிங் அப்படின்னு போட்டு வேர்ட்ஸ் அப்படின்னு போட்டு 2500 நம்மளுக்கு வந்து 2500 வேர்ட்ஸுக்கு தான் வந்து லிமிட் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து என்னென்ன லிமிட் அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. பக்கத்துலேயே நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க அதில், அப்புறம் ரிமைனிங் யூசேஜ் எவ்வளோ இருக்குது அதுவும் வந்து கொடுத்துருப்பாங்க. டொமைன் லிமிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 சைட் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் டெம்பரரி டொமைனை ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் சைட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த லைசன்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த கெட் ஜெனி அப்படிங்கிறதுலேயே லைசன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கீழே வந்ததுக்கப்புறம்
யுவர் லைசன்ஸ் கீ அப்படின்னு இருக்கும். இதில் வந்து அந்த லைசன்ஸ் கீயை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் நவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இந்த லைசன்ஸை நான் வேற ஒரு டொமைனில் ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன், அதனால் இப்போ இது எனக்கு ஒர்க் ஆகாது. இங்கே வந்து உங்களோட லைசன்ஸ் கீ போட்டு ஆக்டிவேட் நவ் கொடுத்துருங்க. ஒன்ஸ் ஆக்டிவேட் நவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட லைசன்ஸ் கீ வந்து ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ வந்து இதை நம்ம வந்து இந்த ஏஐ யூஸ் பண்ணி எப்படி ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள ஆட் நியூ ப்ராடக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் நியூ ப்ராடக்ட் கிளிக் பண்ணனே லோட் ஆகிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ரைட் ஃபார் மீ அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் ப்ராடக்ட் நேம் அப்படிங்கிறதுல உங்களோட ப்ராடக்டோட நேம் என்னவோ அதை வந்து சார்ட்டாக கொடுங்க. அதே மாதிரி ப்ராடக்டோட ப்ரீஃப் அதை வந்து கொடுத்துருங்க. இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு கீவேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் வந்து கமா கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. கொடுத்துட்டு உங்களோட லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறதுல இதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த லாங்குவேஜில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் ரிசல்ட் அப்படிங்கிறதுல 1 அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இதில் க்ரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது வந்து நீங்கள் லோவாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி கம்மியாக வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி அதிகமாக ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் வந்து அதில் மீடியமாகவே வச்சுக்கோங்க. எப்பவும் போல் டிஃபால்ட்டாக இருக்கிறது அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து ஜென்ரேட் ப்ராடக்ட் டைட்டில் அப்படிங்கிறது இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. இதெல்லாமே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டைட்டிலுக்கு, இது வந்து லாங் டிஸ்கிரிப்ஷனுக்கு, இது ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனுக்கு. இப்போ நீங்கள் டைட்டிலுக்கு வந்து இதெல்லாம் முடிச்சுட்டு ஜென்ரேட் ப்ராடக்ட் டைட்டில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ரிசல்ட் 1 தான் கொடுத்துருக்கீங்க, அதனால் உங்களுக்கு 1 ஆட் ஆகிருக்கு. இதை வந்து இந்த ப்ளஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இன்சர்ட் திஸ் கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டென்ட் வந்து இன்சர்ட் ஆயிரும். அதே மாதிரி நம்ம வந்து லாங் டிஸ்கிரிப்ஷனுக்கும் பண்ணலாம். இந்த கண்டென்ட் நம்ம இங்கே டைட்டிலில் கொடுத்த கண்டென்ட் அப்படியே இதில் வந்திருக்கும். இதில் நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா அது சேஞ்சஸ் பண்ணிவிட்டு ஜென்ரேட் லாங் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதில் இன்சர்ட் திஸ் கண்டென்ட் கொடுத்துருங்க. அதே மாதிரி சார்ட் டிஸ்கிரிப்ஷனுக்கு போயிட்டு இதில் சேஞ்ச் பண்ணுறதுனா ஏதாவது பண்ணிவிட்டு ஜென்ரேட் சார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. இன்சர்ட் கொடுத்துருங்க. இப்போ வந்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஏஐ மூலமாக ஈஸியாக நம்ம டைட்டில், புல்லட் பாயிண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து ஏஐ மூலமாக வந்திருக்கங்காட்டி நம்ம எப்போ ஏஐ மூலமாக எது பண்ணாலும் ஒன்ஸ் வந்து அதை நம்ம ரீட் பண்ணி பார்த்துக்கணும். இப்போ இதை நீங்கள் எல்லாமே ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கோங்க. மாதிரி நம்மளுக்கு இமேஜும் பார்த்தீங்கன்னா ஏஐ மூலமாக பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து லிமிட்டட் லைசன்ஸ் இருக்கிறங்காட்டி நம்மளால் அந்தளவுக்கு பண்ண முடியாது. இப்போ நம்ம வந்து யூசேஜ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வந்திருக்குன்னு. பார்த்தீங்கன்னா 2500 வேர்ட்ஸில் நம்ம 200 வேர்ட்ஸுக்கு பக்கமாக நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டோம். அதனால நம்மளுக்கு ஃப்ரீ லைசன்ஸ் அப்படிங்கிறங்காட்டி நம்மளுக்கு லிமிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஃப்யூச்சரில் நிறைய ஏஐ ரிலேட்டடான வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். இந்த ஏஐ பிளக்கின் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கிளாத்திங் ஸ்டோராக இருக்கலாம், இல்லைனா டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கலாம், டெக்கி கேட்ஜெட்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏஐ யூஸ் பண்ணி ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் வந்து உங்களால் ஈஸியாக ரைட் பண்ண முடியும். இது வந்து உங்களுக்கு நிறைய டைம் வந்து சேவ் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய ஏஐ ரிலேட்டடான வீடியோஸ் ஃப்யூச்சரில் நம்ம அப்டேட் பண்ணுவோம் நம்ம சேனலில். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.